உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் எங்க போயிருக்காரு? மாமா கேப்பார்ல. சரி, ஏன் போன் எடுக்கல? நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்ல, ஆனா கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறது தப்பு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல. இப்படி நம்பினவங்க தான் மாட்டிப்பாங்க. உங்க தலையில என்ன எழுதிருக்கோ அதை யாரால மாத்த முடியும்? என்ன பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்கிட்ட இருந்து ஒருத்தையும் பிரிக்க முடியாது. பிரிச்சிடக்கூடாதுன்னு தானே நானும் நினைக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன். இது என் குடும்பம், எனக்கு தெரியும் அவரை எப்படி பாத்துக்கணும்னு. நீங்க தான் பாக்க போறீங்க. மாமா கேட்டாலும் நீங்க தான் பதில் சொல்லவும் போறீங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போ. நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பாவம் அந்த குழந்தை நிலாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மாமா பாருங்க மாமா, ஜனனி எங்களை தூங்க விடாம பண்றான். தலையில தண்ணிய ஊத்தி எங்களை எழுப்பி விட்டுட்டான். தலைலாம் வலிக்குது மாமா, அவளை கூப்பிட்டு சத்தம் போடுங்க. அப்பா அவங்க எதுக்குப்பா எங்களை எழுப்பணும்? எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு அவங்க யாரு? காலையிலேயே மூட் அவுட் பண்ணி விட்டுட்டாங்கப்பா. படிக்கணும்ன்ற மூடே போயிடுச்சு. கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கப்பா. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இப்படி தண்ணி ஊத்தி தான் எழுப்புவாங்களா? அவ சொல்றதெல்லாம் கேட்டு செய்யறதுக்கு இங்க இருக்கிறவங்களா அவ அடிமையா? நாளுக்கு நாள் அவ படுத்துற பாடு இருக்கே. சரிங்க, என்னமோ விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பா. நீங்க 2 பேரும் எந்திரிக்க வேண்டாமா? இப்போவாவது எந்திரிச்சிங்களே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? குழந்தைங்க தலையில தண்ணி ஊத்தி இருக்கா, நீ சமாளிக்க பாக்குற? உன் செல்லம் தான் அவளை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. ஜனனி, ஜனனி, என்னது? எது மாமா? இப்படி பிள்ளைங்க தலையில தண்ணி ஊத்தி வச்சிருக்க? ஜலதோஷம் பிடிக்காது? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது? உனக்கு அறிவே இல்லையா? மாமா, ரம்யா கூட சேர்ந்து வர வர நம்ம காவேரியும் கெட்டு போறான். ஆனா நான் அத சொன்னா நீங்க அதை கேட்கவா போறீங்க? அத சொல்றதுக்கு நீ யாருன்னு கேப்பீங்க, அப்படிதானே? பரவாயில்ல மாமா, ஆனா காவேரி 13 அரியர்ஸ் வச்சிருக்காளே. அதுக்கு நம்ம என்னதான் பண்றது? படிச்சாதானே கிளியர் பண்ண முடியும். அவ எங்க படிக்கிறா? இப்படி இருந்தா அவ எப்படி படிக்க முடியும்? அதான் மாமா நான் இந்த மாதிரி பண்ணி எழுப்பி படிக்க சொன்னேன். என்னது? காவேரி, நான் படிச்சு எழுதுன எல்லாமே அரியரா? எப்படி கிளியர் பண்றது? நல்லா படிச்சப்போ உன்னை போய் அப்பா படிக்க வச்சாரு பாரு. ஏய், என்ன முறைக்கிறீங்க? என்ன இந்த ரம்யாவது ஏதாவது சொன்னாலா? அவ எப்படி சொல்லுவா? அரியர் வந்ததே அவளால தானே. மாமா வேண்டாம், என்ன வேண்டாம்? கிளறி விடாதீங்க. காவேரி, உனக்கு அரியர்ஸ் இருக்கா? ஜனனி சொல்றது உண்மையா? அப்பா அது வந்துப்பா என்ன ஆச்சுன்னா, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இருக்குப்பா. 13 அரியர்ஸ். ஏய், நீ எதுக்கு படிக்க போற? அதுக்கு பதிலா செங்க சூளையில செங்கல் சுமக்கலாம். ஏன் கூட இந்த ரம்யாவை சேர்த்துக்க. படிக்க வசதி இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு செலவழிக்கிற காசு அவங்களுக்கு கொடுத்தா புண்ணியமாவது கிடைக்கும். தண்டம் தண்டம். அப்பா, அம்மா, யாருமா வேணும்? இங்க துளசின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா? அப்படி யாருமே இங்க இல்லையேம்மா. இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? இல்லம்மா, இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. யாருமா நீ? அம்மா, நீ போய் வேலைய பாருமா. இங்க மேனேஜர் யாருங்க? நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, துளசி அவளை பார்க்கணும். துளசியா? யாரு? அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்லையா? இங்க இருக்கிறதா தானே சொன்னாங்க. யாரு? சுமதி சொன்னா. சுமதியா? அது யாரு? சுமதி துளசியோட ஃப்ரெண்டு. என்னம்மா சொல்ற? துளசி சுமதின்னு? ஏமா யாருமா இங்க துளசி? உனக்கு யாராவது தெரியுமா? தெரியல சார், இங்க யாரும் அப்படி இல்ல. சரி, நீ போமா. அப்படி யாரும் இங்க இல்லையேம்மா. சும்மா யாரையாவது விசாரிச்சுட்டு வந்துடுது. கிளம்பு கிளம்பு.
இல்லைங்க நான் அவளை பார்க்காம போக முடியாது. ஏமா அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிற, பார்க்காம போக மாட்டேங்கிற. ஏங்க இல்லாம இருக்கிறதா யாராவது சொல்லுவாங்களா? இங்கே தான் இருக்கிறதா சொன்னா. நிச்சயமா அவ இங்கே தான் இருப்பா. இருமா, இங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்ப்போம் அப்படி யாராவது இருக்காங்களான்னு. யோ இங்க வாயா. அண்ணே என் மச்சான் வந்தானா? இல்லண்ணே, வந்திருந்தா கால் பண்ணிருப்பேண்ணே. ம். யோ யார் அந்தம்மா? யாரையோ பார்க்கணுமா, பேர் ஏதோ பொம்பளை பேர் சொல்லிச்சு. இங்க தான் இருக்காங்களா, இருந்து பார்த்துட்டு தான் போவான்னு அடம் பிடிக்கிறாங்க. ஓ என்ன பேரா? என்னவோ பேர் சொல்லிச்சு. சரி நான் விசாரிச்சுக்கிறேன். ம். ஏய் இங்க வா. நம்ம இது வரைக்கும் எழுதிருக்கோம்ல அக்கவுண்ட்ஸ், ம். அந்த புக்கு எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு வா. ஓ சரிண்ணே, ஓ. எடுத்துட்டு வரேன். துளசின்னு என் பொண்ணு இங்க இருக்கிறதா தான் சொன்னா. அவளை பார்க்க தான் நான் இங்க வந்தேங்க. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. உடனே இங்க இருந்து கிளம்புவோம். டேய் சிவா வரா, நான் கிளம்புறேன். அப்புறம் call பண்றேன்டா. சரி. எங்க பேரு கேட்டீங்களே, போறாரு அவரு. சிவா, என் ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்காங்க. போய் பேசிட்டு வந்துடட்டுமா? சித்தி, என்ன சித்தி, ஏதாவது பிரச்சனையா? என்னத்தனமா சொல்றது, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சுமதி கிட்ட கேட்டேன், அவதான் இந்த அட்ரஸ் சொல்லி அனுப்புனா. சரி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா ஏன் வரல? என்ன சித்தி ஆச்சு? ரொம்ப அவசரம்னா சுமதி கிட்ட ஃபோன் பண்ண சொன்னா நானே வந்திருப்பேனே. அப்பாக்கு என்னாச்சு? பழையபடி உடம்பு சரியில்லையா? அப்பா வீட்டுல இல்லம்மா. எங்க போனாரு? வேலை தேடி பெங்களூருக்கு போயிருக்காரு. ஏ, என்னாச்சு? துளசி அப்பா முன்ன மாதிரி இல்லம்மா. எப்ப பார்த்தாலும் நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயம். சரி, நீங்க தைரியம் சொல்ல வேண்டியதானே? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சுமதி கூட சொல்லி பார்த்துட்டா. அவர் உன்னை நினைச்சுதான் துளசி பயந்துகிட்டே இருக்காரு. அதான் சொன்னல சித்தி, கொஞ்ச நாள் இருந்துட்டு நானே வந்துருவேன்னு. அப்புறம் என்ன? அவர் உன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறாருமா. அவரால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியல, நினைச்ச நேரத்துக்கு உன்னை பார்க்கவும் முடியலன்னு அவர் மனசு பாதிச்சிருக்குமா. நான் என்ன சித்தி பண்றது? என் சூழ்நிலை அப்படி. என்ன சரியானதும் நானே வந்துட போறேன். அது அவரால் புரிஞ்சுக்க முடியலையம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.